ஒரு சாம்பிளுக்கு பெரிய நகரங்களை செஞ்சிருக்கக்கூடிய முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களை மட்டும் சொல்றேன். மதுரையில் ஒத்த செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸ் மாதிரி இல்லாம சொன்ன தேதிக்கு முன்னாடியே சென்னையில கட்டி முடிச்ச 6 லட்சம் மக்களுக்கு மேல பயனடையக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கோவையில் செம்மொழி பூங்கா பணிகள் நடைபெற்று வருது. மதுரைக்கு கலைஞர் நூலகம், ஜல்லிக்கட்டு அரங்கம், சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அருங்காட்சியகம், குமரிமுனையில வள்ளுவருக்கு சில கண்ணாடி இழைப்பாலம், எல்லா மாவட்டத்திலையும் தொழில் பூங்காக்கள், டைடல் பார்க்குகள், பணிபுரியும் பெண்களுக்கு தோழி விடுதிகள்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பெருமித அடையாளங்களை உருவாக்கிட்டு வரோம். நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைகிறதுக்கான வெற்றி பயணம் தொடங்கினத இந்த திருச்சியில் இருந்து தான். மறந்திருக்க மாட்டீங்க, 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த விடியலுக்கான முழக்க மாநாட்டில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான என்னுடைய விஷன் அறிவிச்சேன், என்னுடைய கொள்கை அறிவிச்சேன். என்னன்னா, தமிழ்நாட்டை துறைவாரியா எப்படி உயர்த்துவோம்னு சொல்லி 7 வாக்குறுதிகளை அப்பொழுது நான் சொன்னேன். முதல் வாக்குறுதி, வளரும் வாய்ப்புகள், வளமான தமிழ்நாடு. இரண்டாவது வாக்குறுதி, மகசூல் பெருக்கம், மகிழும் விவசாயி. மூன்றாவது வாக்குறுதி, குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர். நான்காவது வாக்குறுதி, அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம். ஆறாவது வாக்குறுதி, எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம். ஆறாவது வாக்குறுதி, உயர்தர ஊரக கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கை தரம். ஏழாவது வாக்குறுதி, அனைவருக்கும் அனைத்துமான தமிழகம். இந்த 7 வாக்குறுதியில பெரும்பாலானவற்றை இந்த 4 ஆண்டுகளிலே நாம் எட்டி இருக்கிறோம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 9.69 விழுக்காடு என்பது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத வளர்ச்சி. இந்தியாவில் நாம் தான் நம்பர் 1, நாம தான்.